இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பொங்க வருது எல்லாரும் கொலவு போடுங்களாங்க. சிந்தாமணி நல்லா கொலவு போடுப்புல. எனக்கு தெரியாது. நல்ல வாய் மட்டும் இவ்வளவு தூரத்துக்கு பேச வருது இல்ல. கொலவு போட சொன்னா உச்சிக்கு கேட்கணும். போடு போடுங்க நல்ல. எனக்கு தெரியாது. பொங்கலோ பொங்கல் 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 பொங்கலோ பொங்கலோ பொங்கல் பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். அம்மா அரிசி போடுமா. நல்ல பொங்கிருச்சு. அரிசி வா அரிசி. முந்திரி ஏலக்காய்லாம் இருக்கு பாருங்க. முந்திரி ஏலக்காய் நெய்யில திராட்சை நெய் அதுல பொங்கல் பொங்கல் வச்சாச்சு. எல்லாருக்கும் இந்த அலங்காரத்தோட ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல். விஷாலுக்கும் ராகவுக்கும் தலை பொங்கல். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? பொங்கல் எடுத்து வாங்க சாப்பிடுவோம். சரி, சரி சரி. விஷால் ராகவ் உங்களுக்கு தலை பொங்கல் வாழ்த்துக்கள். பாட்டி ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. நான் சொன்னதுக்கு சரின்னு சொல்லி வந்தீங்களே, ரொம்ப சந்தோஷம் பாட்டி. என்ன ராகவ், நீ எனக்கு நன்றி எல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. இது என் கடமைப்பா. என்ன கூப்பிட்டா சரியா இருக்கும்னு நீ நினைச்ச பாத்தியா? உன் நம்பிக்கைக்கு நான் தான் நன்றி சொல்லணும். இந்த குடும்பத்தை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே. நீ போன்ல சொல்லும் போது கூட எனக்கு புரியல. ஆனா இங்க வந்து பாக்கும்போது நல்லா புரிஞ்சிச்சு. இந்த ஸ்ரீஜா கையால பொங்க வச்சா இந்த குடும்பத்துக்கு நல்லது இல்லப்பா. நீ சொன்னது சரிதான். நல்ல வேலைப்பா நான் இங்க வந்தேன். உண்மையிலேயே இசை சொன்ன பதில பாக்கும்போது இசை இன்னொரு சுபத்ராவா என் கண்ணுக்கு தெரிஞ்சா. ஆனா அதே சமயம் இந்த ஸ்ரீஜாவை பார்க்கும்போது அவ இன்னொரு பானுமதியா தான் தெரியுறா. சரிப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏதாவது சின்ன பிரச்சனைனா எனக்கு போன் பண்ணு. நான் இங்க வந்து எல்லாத்தையும் சரியாக்கிறேன். சரியாகலனா சரி பண்ணிடலாம். ஸ்ரீஜா பாத்துட்டு இருக்கா. பட்டா பை. பாய் பாட்டி. பட்டா பை. பாய். இந்தாங்க. மீனாட்சி எப்படி இருக்க? நல்லா இருக்கு. வா 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 வா. எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து? இப்பதான் வர வழி தெரிஞ்சுதா? அப்படியெல்லாம் இல்ல. சரி வா உள்ள போலாம் வா. ஒரு நிமிஷம் இரு. அச்சச்சோ, இவங்களா? இவங்க எப்படி இங்க? விஷால், யார் இவங்க? இப்ப தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்? பேசாம இரு, சரியா? சிந்தாமணி, இவங்க யாரு? அட கொடுக்கமா வந்திருக்கிறதுலே தெரியல. அவங்க ஃப்ரெண்டு, சமூக சேவகி. ஏதாவது ஒரு சமூக சேவை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏது சுபத்ராத்தியோட ஃப்ரெண்டா? ஆமா, கல்யாணத்துக்கு வர முடியலல்ல, அதான் உன்னையும் இசையும் பார்த்துட்டு போக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இங்க வந்திருக்காங்க. ஸ்ரீஜா அப்பா போயிட்டு வந்துடுறேம்மா. ஓகேப்பா. ஆ வணக்கங்க. வணக்கம்மா. சின்ன பசங்க அனாதை இல்லம் நடத்துறோம். அதுக்கு கச்சேரி கேட்டு வந்திருக்கோம். போன்லயே ஆல்ரெடி கேட்டிருந்தோம். அதான் நேர்ல கேட்கலான்னு வந்தோம். நீங்க வந்து கச்சேரி பண்ணா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் ஃப்ரீயா இருக்கிற டேட்ல கண்டிப்பா வந்து கச்சேரி பண்றேன். ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப நன்றி. நான் கேட்டோன்னே சரின்னு சொன்னதுக்கு. என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க. நீங்க சரின்னு சொன்னதே போதும். சார், இவங்க யாரு? இது என் பொண்ணு ஸ்ரீஜா. வணக்கம்மா.
இப்ப என்ன பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்களே. அப்பாவை பத்தி ஏதாவது கேட்டா என்ன சொல்றது? கீழே போகாம ஏதாவது சொல்லி சமாளிச்சே ஆகணும். ஷோ, இது தேவையில்லாத பிரச்சனை. வீட்ல எல்லாம் சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்படியே இருக்க, நீ இன்னும் மாறவே இல்ல. வா. வணக்கம் 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 வாங்க. மாமா மீனாட்சி, உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. ஆமா, ஏன் நீ கல்யாணத்துக்கு வரல? உனக்கு தான் என்னை பத்தி தெரியும்ல. அங்கே இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா போச்சு. அதனாலதான் என்னால வர முடியல. நாளைக்கு உங்களோட கல்யாண நாள். அதான் உன்னையும் பாஸ்கரையும் பார்த்துட்டு அப்படியே ஒரு 2 மருமகளையும் பார்த்துட்டு போலாம் தான் நான் இப்ப வந்தேன். ரொம்ப சந்தோஷம் மீனாட்சி நீ வந்ததுக்கு. ஆமா, நானும் மறந்து போயிட்டேன். நாளைக்கு பாஸ்கர் சுபத்ரா கல்யாண நாள் இல்ல? ஆமாம்மா. ஐயோ அம்மா, சாரிம்மா. வீட்ல நடந்த விசேஷத்துல உங்க வெட்டிங் டே மறந்துட்டேம்மா. சாரிம்மா. பா சாரி. டேய், இட்ஸ் ஓகேடா. அம்மா, நம்ம வருஷம் உங்க கல்யாண நாள வீட்ல கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வருஷமும் ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? ஆமா சுபத்ரா. வேண்டாம், இந்த வருஷம் எங்க கல்யாண நாளை கொண்டாட வேண்டாம். ஏன் சுபத்ரா? ஏன் சுபத்ரா கொண்டாட வேண்டாம்னு சொல்ற? இல்ல வேண்டாம் மீனாட்சி, கல்யாண நாளை கொண்டாடுற மனநிலையில நான் இல்ல. பசங்க கல்யாணம் நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கல. என்னென்னமோ நடந்து போச்சு. அதனால இந்த நேரத்துல என்னோட கல்யாண நாளை கொண்டாட வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். மீனாட்சி, உன்னை கேட்கவே நான் மறந்துட்டேன். என்ன சாப்பிடுற? சிந்தாமணி, அண்ணி. போய் ஜூஸ் கொண்டு வா. ஐயோ சுபத்ரா, எனக்கு எதுவும் வேண்டாம். நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். பத்தியா? இப்ப அதுவா முக்கியம்? ஆமா, உன் மருமகளுங்க எங்க? சிந்தாமணி, அண்ணி. ஸ்ரீஜா எங்க? ஆ போய் கூட்டிட்டு வா. ஆ இதோ கூட்டிட்டு வரேன் அண்ணி. இரு மீனாட்சி, இப்ப வந்துருவா. இசை வா. மீனாட்சி, இவதான் சின்ன மருமக. விஷால், நீயும் வா, வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருங்க 2 பேரும். ஸ்ரீஜா, நான் தான் சொன்னேன்ல, அவங்க கல்யாணத்துக்கு வராததால உங்களை ஆசீர்வாதம் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. சுபத்ரா அண்ணி ஒரு மீனாட்சி கிட்ட கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆசீர்வாதம் பண்ணணுமா? வா. நான் வரல. வரலையா?